ரேட்டிங்கா 10க்கு 9. 7 தானா? ஒரு 7 கொடுக்கலாம். 6. No songs, only BGM. BGM is the highlight. Prithviraj action is also very super. Super acting by Prithviraj and Prabhas. No, connect avale. Ratinga 10க்கு 9. Second half is extraordinary. First half little bit drag. Interval block நல்லா இருந்தது. Second half extraordinary. 8.5. No, entertainment, full entertainment. You can enjoy. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. Amazing movie, amazing. KGF ஸ்டைல் மாதிரி செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி படம் ஓகே தான். ஆக்ஷன் சீக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இன்டர்வல் பேக் தரோம், செம்மையாக இருந்துச்சு. வாடகைங்க மியூசிக் சூப்பர்ண்ணா. அதே KGF பண்ணார்ல ரவி பசூர், அவர் தான் இதில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இருக்கு படம். பார்ட் 2க்கு வெயிட்டிங். புரியல. 10க்கு 7 தானா? இல்லை, ஆஸ் யூஸ்வல் அதான் சொல்கிறோம்ல, அந்த KGF டோன்லேயே எடுத்ததுனால எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல. பழைய படம் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் கதை பொறுத்த வரைக்கும் KGF டோட்டலாக வேறு, சலார் டோட்டலாக வேறு. இது வந்து அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்குல்ல, அந்த ராஜ்யத்துக்கு அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி நல்லா தான் இருக்குது. நல்லா அண்ணா ஒரு 7 கொடுக்கலாம். ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப மாசாக, ரொம்ப பேசியாக, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கதை சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ரொம்பவே லேகாக இருக்குது. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் போகப்போ ரொம்ப படம் தொங்கிடுது. கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் திரும்ப ஒரு பேச கொண்டு வந்து படத்தை நல்லா மாதம் முடிச்சிருக்காங்க. மெயினாக ஒரு ஓவர் பில்டப் சீன்ஸ் எல்லாமே வந்து மியூசிக் வச்சு தான் ரொம்ப காமிச்சிருக்காங்க. மியூசிக் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ரொம்ப காது கிளியர் மாதிரி மியூசிக் ஹெவியாக இருக்குது. ஸ்ருதி ஹாசன் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஸ்ருதி ஹாசன் ரொம்ப ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மாத்திரம் மெயினாக வருவாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை கேட்குற மாதிரி ஒரு கேரக்டரில் வராங்க. பிரபாஸ் தான் ஆக்சுவலாக மாசான ரோல். பட் படத்திலே வந்து பிருத்திவிராஜ் எந்த விதத்துலையும் ஒரு பக்கத்துலேயே வர முடியாதுங்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. படம் ஓவரால் எப்படி இருக்குது? ஓவரால் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தோவையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். 10க்கு ரேட்டிங் ப்ராப்ளி 6.5 out of 10. கர்ணன் துரியோதனனோட கதையில், அந்த கதையில் மகாபாரதத்துலேருந்து எடுத்தது. ஸோ அந்த மகாபாரத கதையை தான் இப்பயும் எடுத்துன்னு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பராக எடுத்திருக்கா பல படம். ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே நட்பு தான். ஆனால் இறந்துட்டார் மனோபாலான்னு ஒருத்தர், தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சிவான்னு ஒரு படம் எடுத்திருப்பார், தெரியுங்களா? அதில் ரகுவரனும் இவரும் ஆண்டனி, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கதை, செகண்ட் ஹாஃப் தளபதி கதை. ஹீரோவோட பேர் தேவா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வர சகுனியும் வரும். எல்லாமே கரெக்டாக ராமாயணம் மகாபாரதம் சேர்ந்த மாதிரி வரும். RRRல வர அனுமார் மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் இருந்ததுனால கதை வந்து பழைய கதையாக இருந்தாலும் வேறு லெவல் ஸ்க்ரீன் பிளேயில் 2வது பார்ட்டு நம்ம தேட தோணுது. வேறு ஒன்றும் இல்லை, அது அரைச்ச மாவு தான். ஆனால் நவீனமயமாக பீஸாவாக கொடுத்துருக்காரு தோசையை. பிரபாஸுக்கு சூப்பராக செட் ஆச்சு. செம்மையாக ஹிட்டாகும். ஏன்னா புதுவிதமான கதை, பழைய கதை தான். பார்க்குற விதம் புதுவிதமாக இருக்குது. இது வந்து கண்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும், அவ்வளோதான். கதை ஸ்க்ரீன் பிளே அடுக்கிற முறையும், அது எடுத்துகிட்டு போகிற மியூசிக் வாய்ஸில் எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு ஷார்ட்ஸாக இருக்கிறது அழகாக இருக்குது படத்தில். இல்லை அதே தான் KGF தான் ஞாபகப்படுத்துது, அந்த கூட்டம் கும்மல் எல்லாமே. பட் கலரை மாற்றிருக்காங்க. அதில் ஈஸ்ட்மெண்ட் கலர் மாதிரி செம்மண் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு. ஸோ அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கலரிங் பண்ணதுனால படம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியற மாதிரி தோணும். 10க்கு 8 கொடுக்கலாம். இல்லை படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், ஒரு பிரச்சனை இல்லை. செகண்ட் லீட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லீட் வேஸ்ட் தான், வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? அந்த அளவுக்கு இல்லை, சரியான ஃபுல்ஃபில் பண்ணல. பிரபாஸை பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணிருக்காரு? பிரபாஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. வேற லெவலில் எனர்ஜி, பயங்கர ஹைப், நல்லா கூட்டியிருக்காப்புல. எனர்ஜியாக இருக்குது. அதாவது விஷுவல் ட்ரீட், செம்ம ட்ரீட், ஃபுல் பேக் ஆக்ஷன் மூவி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்குது. ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? வேற லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. KGFல நம்ம ஒன்று பார்த்துருப்போம், அதில் இல்லை அது ஓகே தான். பட் அந்த 1000 crore கிளப்ல சேராது இந்த படம். பட் படம் சக்ஸஸ் மூவி தான் படம். பிருத்திவிராஜ் எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல. ஸ்ருதிஹாசனுக்கு படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, ஒர்த் இல்லை தான் அது. ஆமாம், அவங்க வர்றாங்க போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில். KGFக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியான கம்பேக். இடையில 2 படம் ஊற்றிக்கிச்சு, இந்த படம் நல்லா கம்பேக். அவுட் ஆஃப் 7.5 கொடுக்கும். சலார் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால்
ஃபர்ஸ்ட் பார்ட்டே சூப்பராக இருக்குதுண்ணா. சூப்பராக இருக்குதுண்ணா. பிருத்திவிராஜ் பிரபாஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அவங்க ஆக்டிங் நம்ம சொல்லவே முடியாது, பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்ன புரியும் என்ட்ரிலாம் சூப்பர், பிஜிஎம்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டாங்கண்ணா. செம்மையாக இருக்குது, கன்ஃபார்மாக பார்க்கலாம். வந்து ஸ்ருதிஹாசன் தானே கொஞ்சம் போரு, அது தவிர ஸ்ருதிஹாசன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. KGF 2 கூட கம்பேர் பண்ணலாம்ண்ணா, நல்லா தான் இருக்குது. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறாங்களா, சூப்பராக இருக்குண்ணா. 10க்கு ஒரு 9 கொடுப்பேண்ணா. It was completely good from the starting and till the ending. The story was completely good. Prabhas, he was good in his action scenes and whatever the emotional scenes it might be, he was completely good. 10, I'm going to give 10. கண்டிப்பா 100%. 10க்கா ப்ரோ 9. பாகுபலி இல்ல, இது பிரசாந்த் நீல்வன். பிருத்திவிராஜ் நல்லா பண்ணிட்டா. மியூசிக் அண்ணா என்ஜாய்ட் a lot. சூப்பர், நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்ல, only mass violence. You like violence means you love movie. You don't like violence means don't go movie. 10 bro, பாகுபலில ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இதுக்கு முன்னாடி விறகு வெட்டுற மாதிரி வெட்டுறான், அப்படியே எல்லாரையும் வேற லெவல். அப்படியே பிரபாஸ்னா இதான் எதிர்பார்த்தோம் நாங்க. டார்லிங் தான் மாசு ப்ரோ. எலிவேஷன்ஸ் அப்பா இந்த ஸ்க்ரீன் பிளே ஹைலைட் ப்ரோ. எல்லாமே ஒரு பெரிய ஸ்டோரி. அப்படியே ஒரே ஒரு வாட்டி பார்த்தாலே லாஸ்ட்ல வரும்போது கிளியரா புரியுது நம்மளுக்கு. வெயிட்டிங் ஃபார் செகண்ட் பார்ட் ப்ரோ. வேற லெவல், கூஸ் பம்ப்ஸ். அப்படியே பக்கா பிரபாஸ் ஃபேன்னா போய் பாருங்க. సూపర్ 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 చాలా బాగుంది. KGF బాగుంది, ఇది బాగాలేదు. படம் நல்லா இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆனது தான் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. வேறு என்ன சொல்கிறது, ஸ்ருதிஹாசன் வந்து இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து நரேட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கு தான் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிருத்வி ஆக்டிங் நல்லா இருந்தது. அதான் ஓவர் பில்டப் வேணுனே பண்ணுவார்ல பிரசாந்த், அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக இந்த கேரக்டர் அவருக்கு செமையாக செட் ஆகுது. அதாவது பாகுபலிக்கு அடுத்து இந்த படம் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம், அவருக்கு கம்பேக்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேகு தான், செகண்ட் ஆஃப் நல்லா இருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதாவது இந்த படமே வந்து பார்ட் 2க்காக தான் எடுத்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க தெரியுமா, அடுத்த பாட்டில் தான் நிறைய கொள்ளையடிக்கணும், அந்த மாதிரி தான். அடுத்த பாட்டில் கண்டிப்பாக நல்ல கலெக்ஷன் வரும். இதை விட பிருத்திவிராஜ் வந்து ஒரு ராஜாவோட பையன், ரெண்டாவது பையன், அதாவது ரெண்டாவது வைஃபோட பையன்ற மாதிரி. அவரை வந்து திரும்பியும் ராஜ்யத்தில் வர வைக்கிறதுக்கு பிருத்திவிராஜுக்கு வந்து பிரபாஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் கதை. KGF கூட கம்பேர் பண்ண முடியாது, KGF தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தமிழ் பையன் வந்து அதுவும் தெலுங்கு படத்துல நடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து ரொம்ப பெருசுடா தம்பி. இது வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஆக்சுவலா சூப்பரா 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 சூப்பர். நான் பண்றேன், தம்பி கூட சேர்ந்து நானும் நடிக்கிறேன். தம்பி நடிக்கட்டும். தம்பி வந்து சூப்பரா பண்ணிருக்காப்ல. தம்பியோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் சரி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ், ஒவ்வொரு இதுலயுமே கூஸ் பம்ப்ஸ். படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. மியூசிக்ல இருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சலார் இந்த வருஷத்தோட ஒரு 1000 crores கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா வார்த்தைகள் இல்லை. அடுத்த ஒரு அதாவது KGF தாண்டி வேற எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் மியூசிக் செம்மையா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு அந்த நண்பன் இந்த படத்துல லவ் இருக்கு, எமோஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு அந்த படத்துல. இல்லாதது எதுவுமே இல்லை. அவ்வளவுதான், மற்றபடி வரணும் இல்லை. படத்தை பத்தி சொல்றதுக்கு தம்பி சூப்பரா பண்ணிருக்காப்ல. தம்பி கூட சேர்ந்து இன்னொரு தம்பி பண்ணிருக்காப்ல, அவரும் நல்லா பண்ணிருக்காப்ல. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடிய. சூப்பரா ஸ்ருதிஹாசனா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. பாவம், அவங்க பாட்டு பேசிட்டு போறாங்க. எதுக்கு பேசிட்டு அவங்க பாட்டு பார்க்கட்டும். அவங்கள வேற ஒன்றும் இல்லை. வேற அவள் தானே. படம் நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு. 10க்கு 10 கொடுக்கலாங்க. நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா பிரபாஸா பிருத்திவிராஜாவா? பிரபாஸ் தான்ப்பா. பிரபாஸ் தான். ஏதாவது ஒரு டைலாக் ஏதாவது உனக்காக தூண்டில்ல புழுவாகவும் இருப்பேன், திமிங்கலமாகவும் மாறுவேன். உன் ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன்.